ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ரியாக்டில் ஜேஎஸ்எக்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்டையும் ஹெச்டிஎம்எல்லையும் சேர்த்து நம்ம எப்படி கோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஜேஎஸ்எக்ஸ்னா என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் ஜேஎஸ்எக்ஸ்? ஜேஎஸ்எக்ஸ்னா ஃபஸ்ட்டு என்னது அப்படின்றத பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல் இட்ஸ் அ சின்டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு ஜாவாஸ்கிரிப்டுக்கு இட்ஸ் அ சின்டாக்ஸ் எக்ஸ்டென்ஷன். It allows to write HTML-like code in our JavaScript file. அப்போ நம்மளோட JavaScript ஃபைலில் டேரெக்டாக HTML கோடை நம்மளால் என்ன பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஓகே, JSX மேக் இட் ஈஸியர் டு ரைட் அண்ட் ஆட் HTML இன் ரியாக்ட். அப்போ HTML கோடை டேரெக்டாக ரியாக்டில் என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறதுக்கு இந்த JSX வந்து ஒரு பெரிய பங்களிக்குது. ஓகேவா? இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ்? To use JSX, we simply write a HTML code inside our JavaScript code. JavaScript codeல டைரக்டா நீங்க என்ன பண்ணுங்க, HTML கோட அடிச்சிருங்க. The HTML code should be wrapped in parenthesis. Parenthesisனா ஓவல் பிராக்கெட். அந்த ஓவல் பிராக்கெட்குள்ள டைரக்டா HTML கோட நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்குள்ள போட்டுருங்க. போட்டுட்டு to avoid syntax error. Syntax error அவாய்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி உள்ள போட்டுறணும் parenthesisக்குள்ள. JSX element can also include JavaScript extension inside a curly brace. Curly braceனா என்னது, ஃப்ளவர் பிராக்கெட். அதுக்குள்ளேயும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஜேஎஸ்எக்ஸ் கோட நம்ம ரைட் பண்ண முடியும். ஓகேவா? தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஜேஎஸ்எக்ஸ். இங்கே ஒரு ஜேஎஸ்எக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, கான்ஸ்ட் இட்ஸ் அ கண்டெய்னர், இட்ஸ் அ வேரியபிள், பிளாக் வேரியபிள். ஜேஎஸ்எக்ஸ் எக்ஸாம்பிள் இட்ஸ் அ வேரியபிள் நேம். ஓகே, தென் அதுக்கு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணேன், ஈக்குவேட் பண்ணுறேன். அந்த ஏரோ ஃபங்க்ஷன் என்னது, இட்ஸ் அ பிளாக் ஆஃப் கோட் இருக்குது. எந்த ஒரு பேராமீட்டரோ ஆர்குமெண்ட்டோ இங்கே நான் எதுவுமே கொடுக்கல. ஓகே, தென் ரிட்டர்ன் கீவேர்ட். ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் வில் ரிட்டர்ன் வாட் எவர் த டேட்டா வி ஆர் அசைனிங் டு தட் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜஸ்ட் ஒரு பேரந்தசிஸ் சொன்ன மாதிரி, ஒரு பேரந்தசிஸ்க்குள்ள டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும், HTML கூட ரைட் பண்ண முடியும். இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் திஸ் h1 tag, hello world, and this is a paragraph in JSX. ஓகே, ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு அவுட்புட். ஓகே, ஸோ நேற்று நம்ம ரியாக்ட் கோட் அடித்தோம் இல்லையா, அதில் பேசிக்காக ஒரு ஹலோ வேர்ல்ட் தான் என்ன அப்படின்றத நம்ம அடிச்சிருப்போம். தென் இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி அந்த காம்போனண்ட்டை என்ன பண்ண போகிறீங்க, ரெண்டர் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு காம்போனண்ட்டை இப்போ நீங்கள் ஒரு கோட் அடிக்கிறீங்கப்பா, இதுதான் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியாக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த ஃபங்க்ஷன் காம்போனண்ட்டில் இட்ஸ் ரிட்டர்னிங் சம் HTML கோட். ஓகே, தென் இதுக்கு நீங்கள் CSS இம்போர்ட் பண்ணி நீங்கள் அடிச்சுக்கலாம். தென் ரியாக்ட் டோம், அதாவது டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ ஹெட்டிங், பாடிக்குள்ளே என்னது 2 சைல்டு, அதுக்குள்ளே 4 சைல்டு, 3 சைல்டுன்ட்டு. இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ட் டோம்னா டேரெக்டாக டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை கால் பண்ணி ரெண்டர் அப்படின்ற ஒரு மெத்தட் நேற்றே பார்த்துருந்தோம். ஓகே, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துக்கிட்ட கெட் எலமெண்ட் பை ஐடி, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட் அப்படின்றது. ஸோ நான் ட்ரைமி எடிட்டர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HTML ஃபைல், தென் ஒரு CSS ஃபைல், தென் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். இந்த இடத்துக்கிட்ட HTML ஃபைலில் என்ன இருக்க போகுதுன்னா, ஜஸ்ட் சிம்பிள் ஒரு HTML ஃபைல் இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட பாடி இருக்குது. ஓகே, ஸோ பாடி எங்கேருந்து இங்கே இருக்குது, இது வரைக்கும். ஓகேவா? தென் இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரே ஒரு எம்டி டிவ் தான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ வேறு எதுவுமே இல்லை. இந்த எம்டி டிவ்வில் இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம். ஸோ ஜஸ்ட் எம்டி டிவ்வில் ஐடி ரூட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். ஓகே, தென் ஹெட்டிங்கில் ரியாக்ட் ஆப் அப்படின்ட்டு மெட்டா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த வெப் பேஜஸ் அப்படின்ட்டு. இப்போ CSSல டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு CSS நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட JSX எடிட்டர், இந்த இடத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்க போகுதுன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இட்ஸ் ரிட்டர்னிங் சம் HTML. எப்பயுமே ரிட்டர்ன் கீவேர்டுக்கு அப்புறம் நீங்கள் பேரந்தசிஸ் கொடுத்துருக்கணும், அதுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், HTML கூட ரைட் பண்ணணும். அப்போ டேரெக்டாக டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட், இப்போ அந்த HTML ஃபைலையும் CSS ஃபைலையும் JS ஃபைலையும் ஆட்டோமேட்டிக்காக கம்பைனாக இருக்கும் ரியாக்டில். ஓகேவா? நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அந்த ரூட்குள்ளே இருக்க அந்த டிவ்வை எடுத்துகிட்டு வந்து, ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த டிவ் இருக்குது. ஸோ அந்த டிவ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணுறேன், சென்ட் பண்ணுறேன். ஓகே, சென்ட் பண்ணால் அந்த இடத்துக்கிட்ட அது போய்ட்டு பிரிண்ட் ஆக போகுது. அவ்வளோதான், சிம்பிள். இது இப்படி தான் ஒரு HTML ஃபைல் இருக்குது க்ரியேட் பண்ணி, தென் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்குது. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலால் இன்னும் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து JSX இருந்தாலுமே அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு HTML கண்டிப்பாக நமக்கு தேவை. ஓகேவா?
ஸோ அது இந்த HTML தான் பப்ளிக் ஃபைலில் நமக்கு HTML இருக்கும். ஓகே, index.htmlனு அந்த HTML தான் நம்ம என்டையர் ரியாக்ட்டுமே என்ன பண்ணுவோம், ரன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஆட்டோ ரன் ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, ஸோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துல கோட் அடிச்சிங்கன்னா இட் வில் ஒர்க். ஓகே, தென் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் CSSம் அடிச்சிங்கன்னா அந்த CSSமே இங்கே ஒர்க் ஆகும். ஓகே, தென் இது வந்து ரியாக்ட் கோட் எடிட்டர், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த கோடை நீங்கள் சேவ் பண்ணாலும் யூ கேன் சேவ் இட் அஸ் HTML ஃபைல். நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். ஸோ இது டேரெக்டாக சேவ் ஆகிடுச்சு HTML ஃபைலாக. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் ஓப்பன் வித் VS கோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ மற்றது எதுவும் பார்க்க தேவையில்ல, இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகே, இது நீங்கள் என்ன இருக்குன்னா ஒரு HTML ஃபைல் இருக்குது. இந்த HTML ஃபைலுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் டேக் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நம்ம அடித்த ஒரு JSX கோட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக ரியாக்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பண்டில் ஆஃப் HTML, CSS அண்ட் JavaScript. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி நம்ம கோட் பண்ணாமல் ஸோ ரியாக்ட்ன்றது ஒரு என்டையர் பேக்கேஜாக கொடுத்துட்டு இந்த பேக்கேஜெலாம் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த பேக்கேஜை வச்சுருப்பாங்க. டேரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ண சொல்லி இந்த பேக்கேஜெலாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண தேவையில்ல, ஹெட்டில் எதுவும் டைப் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஹெட்டில் டைப் பண்ணுவீங்க. ஸோ ப்ரொடக்ஷன் லெவலில் போகும்போது நீங்கள் டைப் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கோட் அடிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதுமானது. ஒரு 10 பேஜ் கிரியேட் பண்ணுறோமா, டக்குன்னு கோட் அடிச்சோமா, முடிஞ்சிருச்சு. ஈஸியாக இருக்கும் கோட் அடிக்க. ஸோ லைன்ஸ் ஆஃப் கோடுன்ற ரீயூசபிலிட்டி ஆஃப் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு வாட்டி கோட் அடிச்சிங்கன்னா அந்த கோடை திரும்பி என்ன பண்ணிக்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுதான் அந்த ரியாக்ட் கோட். இப்போ பாருங்கள், ஸோ எப்படி இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு டாக் டைப் HTML கம்ப்ளீட்டாக ஒரு ஹெட் அண்ட் பாடியாக இருக்குது. இந்த பாடியில் நமக்கு என்ன இருக்குது, ஸ்கிரிப்ட் டேக் இருக்கும். ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம அடித்த கோட் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், சிம்பிள் கெட் எலமெண்ட் பை ஐடி ரூட். அப்போ ரூட்ன்ற அந்த ஐடியை கெட் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த JSX எக்ஸாம்பிள் அப்படின்ற இந்த JSX இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட், இதுக்குள்ளே இருக்க அந்த ரிட்டன் கீவேர்ட்குள்ளே இருக்க இந்த HTML ரெண்டர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. ஓகேவா. ஸோ தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா JSXனா என்ன, தென் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்காக பார்த்தோம். தென் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ரியாக்டில் என்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே வாட் ஆர் காம்போனன்ட்ஸ் அண்ட் ரியாக்டில் காம்போனன்ட்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, த காம்போனன்ட் ஆர் பில்டிங் பிளாக் ஆஃப் எனி ரியாக்ட் அப்ளிகேஷன். எப்படி எலமெண்ட் வந்து ஒரு பில்டிங் பிளாக்கோ அதே மாதிரி ஸோ நான் சொன்ன மாதிரி HTML என்ன பண்ணுவீங்க, சிங்கிளாக வச்சு கட்டுவீங்க. ஓகேவா. ஆனால் ரியாக்டில் செவராக வச்சு கட்டுவீங்க. ஸோ ஒரு ரூம் கட்டுறீங்கன்னா 4 பக்கம் 4 செவரு. ஓகேவா. அதில் என்ன பண்ணும், ஆல்ரெடி கதவு அட்டாச் ஆகியே இருக்கும், ஒரு சைடு ஜன்னல் அட்டாச் ஆகியே இருக்கும், ஒரு சைடு ரூஃபில் ஃபேன் அட்டாச் ஆகியே இருக்கும், இன்னொரு சைடு என்ன பண்ணும், ஸோ ஒரு ரூஃபில் உங்களுக்கு தேவையான பொருள் அட்டாச் ஆகியே இருக்கும். ஜஸ்ட் அதை வாங்கி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இட்ஸ் லைக் எ மோல்டிங். ஓகே, தென் இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, அந்த காம்போனன்ட்ஸ்குள்ளேயும் நம்ம கோட் அடிச்சு தான் இருக்கும். அந்த செவருன்றது ஏற்கனவே அடிச்சு வச்ச கோடு தானே, சரி ஏற்கனவே அடிச்சு வச்ச கட்டின செவரு தானே. ஓகே, ஸோ இப்போ ஒரு செங்கல் சிமெண்ட்டு ஜல்லின்ட்டு தனித்தனியாக கொடுத்து உங்களை கட்ட சொல்கிறதோட ஸோ டேரெக்டாக உங்களுக்கு தேவையான காம்போனன்ட்ஸாக கொடுத்துட்டேன். ஓகே, செவரு கதவுன்ட்டு அப்படியே டேரெக்டாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு அசம்பிளிங் தான் அங்கே இருக்கும். ஓகேவா. தென் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவலாகவும் ஓவர் ரைட் பண்ணி கோட் அடிச்சுக்கலாம். இங்கே எ காம்போனன்ட் இஸ் எ செல்ஃப் கண்டைன்ட் பீஸ் ஆஃப் கோட். அப்போ ஒரு காம்போனன்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ செல்ஃப் கண்டைன்ட் பீஸ் ஆஃப் கோட். ஒரு 1000 லைன் ஆஃப் கோட் அப்படின்றது ஒரு காம்போனன்ட். அதை நீங்கள் மேனுவலாக அடிச்சுக்கலாம், இல்லை ஆட்டோமேஷனும் பண்ணிக்கலாம். ஆட்டோமேஷன்னா எல்லாத்துலேயும் பண்ண முடியாது, ஒரு சில விஷயத்தை ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ஸ்லைடர், நேவிகேஷன் பார், நேவ் பார், ஃபூட்டர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு காம்போனன்ட்டில் உங்களுக்கு ஃபார்முக்கான கோடை நீங்கள் வச்சுட்டீங்க. அது எப்போலாம் தேவைப்படுதோ அதை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இப்போ நேவ் பார்க்கான கோடை நீங்கள் அடிச்சிட்டிங்க. ஸோ 1000 பேஜ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா 1000 பேஜ்லேயும் நேவ் பார் இருக்கும். கரெக்டு தானே. அப்போ 1000 வாட்டி அந்த நேவ் பார் கோடை திரும்ப கிரியேட் பண்ணாமல் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் 1000 பேஜ்லையும் கால் பண்ணாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த காம்போனன்ட். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் கோடை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கால் பண்ணிக்கலாம். காம்போனண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே, ஸோ இந்த காம்போனன்ட் இஸ் அ செல்ஃப் கண்டைன்ட் பீஸ் ஆஃப் கோடு. அது வந்து செல்ஃப் கண்டைன்ட் பீஸ் ஆஃப் கோட், ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் மேனேஜ் இட்ஸ் ஓன் கண்டென்ட், ப்ரெசன்டேஷன் அண்ட் பிஹேவியர். அப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த்தை சென்ட் பண்ணால் அது ஏஜை கால்குலேட் பண்ணி திஸ் இஸ் யுவர் ஏஜ்னு கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், சென்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் கால்குலேட் டேட் ஆஃப் பர்த் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கற்பனை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு
நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அதுதான் நம்மளோட டேட் ஆஃப் பர்த். அதுக்கு டே, மந்த், இயரை நம்ம பாஸ் பண்ணுறோம். உள்ளே நீங்கள் கொடுத்த உடனே அது பேராமீட்டரில் போயிட்டு டிஓபின்னு உட்காரும். ஸோ உள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ரிட்டன் கீவேர்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கான லாஜிக் எழுதிருப்பீங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் எங்கே கால் பண்ணுறனோ அந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன வரும், ரிட்டன் வேல்யூவாக என்னோட ஏஜ் வரும். திஸ் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டோடு வரும். ஓகே, தென் திஸ் இஸ் யுவர் ஏஜ் காலன் போட்டு நீங்கள் 26 25 27 உங்கள் என்ன ஏஜோ அந்த ஏஜ் வரும். ஓகே, தென் இப்போ அந்த ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது ஒரு பக்கமாக. எப்போல்லாம் டேட் ஆஃப் பர்த் தேவையோ அப்போ நம்ம ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு டேட் ஆஃப் பர்த், இப்போ ரைட் நவ் என்னோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே போதும். அதுவாக நம்மளோட சிஸ்டம்லேருந்து கரண்ட் டேட்டா எடுத்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கூட மைனஸ் பண்ணி நம்ம டேட் ஆஃப் பர்த் நம்மளோட ஏஜ் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணிடும். இதுதான் ஒரு ஏஜ் கால்குலேட்டர். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஏஜ் கால்குலேட்டருக்கு டிஃப்ரெண்ட் பேஜஸ் இருக்கும். எங்கேருந்து வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேராமீட்டர் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேவா? ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணால் போதும் அந்த பேராமீட்டருக்கு. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இப்படி தான் ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இதுதான் ஒரு காம்போனன்ட்ஸ். இந்த இடத்துக்கிட்ட காம்போனன்ட்ஸ் மேக் ஈஸியர் டு ஸ்பிளிட் த யூஐ இன்டு இண்டிபெண்ட் ரீயூசபிள் பீசஸ். ஓகே, நான் ஒரே ஒரு கார்டு, பூட்ஸ்ட்ராப் கார்டு, ஒரே ஒரு கார்டுக்கான கோடை அடிச்சிட்டேன். இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டசன்ஸ் ஆஃப் கார்டு இருக்கும், லேக்ஸ் ஆஃப் கார்டு இருக்கும். ஓகே, மொபைல்னால் எல்லா கார்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நான் அந்த கார்டு 100 கார்டு இருக்குன்னா 100 கார்டுக்கான கோடு நான் அடிக்கணுமா? ஒரு கார்டுக்கான கோடு கண்டிப்பாக ஒரு 20 லைன் HTML-ம் தென் அதுக்கப்புறம் ஒரு 50 லைன் CSS-ம் வரும். ஓகேவா? ஸோ 150 லைன் கோடை நான் திரும்ப அடிக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் 150 லைன் கோடு அடிச்சிட்டிங்கன்னா இட்ஸ் ஓகே, சிம்பிள். டேட்டா மட்டும்தான் மாறப்போகுது. உள்ளே இருக்க டேட்டா, மொபைல் மாடல் மாறும், மொபைல் டிஸ்கிரிப்ஷன் மாறும், மொபைல் இமேஜ் மாறும், ஆனால் உள்ளே இருக்க அந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்றது அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம். தென் இதுதான் இந்த காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இட்ஸ் அ பில்டிங் பிளாக் ஆஃப் ரியாக்ட். காம்போனன்ட் இஸ் அ செல்ஃப் கண்டைன்ட் பீஸ் ஆஃப் கோட். இதை தான் நீங்கள் சொல்லணும். காம்போனன்ட்ஸ் இஸ் அ செல்ஃப் கண்டைன்ட் பீஸ் ஆஃப் கோட். ஓகே, ஸோ ஹவு டு கிரியேட் அ காம்போனன்ட். ஒரு காம்போனண்ட்டை எப்படி ப்ரோ கிரியேட் பண்ணுறது? ஸோ இன் ரியாக்ட் வி கேன் கிரியேட் காம்போனன்ட் பை டிஃபைனிங் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸஸ். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மூலயமாவும் கிரியேட் பண்ணலாம், இல்லை கிளாஸஸ் மூலயமாவும் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸஸ் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் டேரெக்டாக ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, தென் திஸ் ஃபங்க்ஷன் ஆர் கிளாஸஸ் ரிட்டர்ன் ரியாக்ட் எலமெண்ட் யூஸ்வலி த JSX. அப்போ ஒரு கிளாஸாக இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தட் வில் ரிட்டன் என்ன ரிட்டன் பண்ணதுன்னா ஒரு HTML நமக்கு ரிட்டன் பண்ண போகுது. அதை தான் நம்ம எடுத்து ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா? which represent the part of UI that the component is responsible for the rendering. இது என்ன சொல்லுதுன்னா, ஸோ ஏதாவது ரிட்டன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அது ஒரு இமேஜ் ரிட்டன் பண்ணாலும், ஒரு thousands ஆஃப் கார்ட்ஸ் ரிட்டன் பண்ணாலும், இல்லை ஒரு பேமெண்ட் பேஜ், இல்லை ஒரு ஹோம் பேஜ், இல்லை ஃபூட்டர் பேஜ், எதை ரிட்டன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து போய் யூஐயில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் காம்போனன்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் எப்போல்லாம் கால் பண்ணுறனோ எனக்கு ரிட்டனில் என்ன கிடைக்கும், என்ன பிரிண்ட் ஆகும், பேஜில் என்ன பிரிண்ட் ஆகும், ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஹலோ வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் தென் காம்போனண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. இப்போ ஹோம் பேஜ் ஒன்று இருக்குது. ஓகே, தென் இது வந்து நேவ் பார். இப்போ நேவ் பாரை நான் ஹோம் பேஜ்லேயே டேரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன்னா, ஸோ இப்போ நான் அபவுட் பேஜோ கான்டாக்ட் பேஜோ க்ரியேட் பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக இதுக்கு நான் என்ன பண்ணணும், இதுக்கும் நேவ் பார் க்ரியேட் பண்ணணும், இது அடுத்து அபவுட் பேஜுக்கு நேவ் பார் க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் இதுதான் நேவ் பார்க்கான கோடு. இது ஒரு 1000 லைன் ஆஃப் கோடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பேஜில் டேரெக்டாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், இங்கே இருக்க ஒரு ஃபங்க்ஷனில் கோட், இந்த ஃபங்க்ஷனை டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேகுக்குள்ளே தான் கால் பண்ணுவோம், செல்ஃப் க்ளோசிங் டேக்கில் தான் கால் பண்ணுவோம். டேரெக்டாக இந்த மாதிரி கால் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டன் பண்ணுது, இட்ஸ் அ JSX. இதை தான் ரிட்டன் பண்ணுது. ஓகே, இந்த மாதிரி ஒரே ஒரு இது தான் ரிட்டன் பண்ணுதுன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, பேரந்தசிஸ் அந்த இடத்துல போட தேவையில்ல. மல்டிப்புளாக இருந்ததுன்னா நீங்கள் பேரந்தசிஸ் போடணும் டிவுக்குள்ளே. ஓகேவா? தென் இந்த மாதிரி ஒரு டிவு கண்டிப்பாக டிவு போட்டுக்கணும் வெளியில். டிவுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகேவா? தென் ஸோ மல்டிபிள் ஹெட்டிங்ஸோ மல்டிபிள் பேராகிராஃப்ஸோ நீங்கள் போட்டுக்கலாம், மல்டிபிள் இமேஜஸோ மல்டிபிள் கார்ட்ஸோ. ஓகே, ஸோ வாட் எவர் யூ விஷ், கரோசஸ், ஓகே, ஸ்பின்னர், ஸோ என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். தென் இப்போ நான் அந்த காம்போனண்ட் எக்ஸாம்பிளை நான் என்ன பண்ண போகிறேன், அந்த HTML ரூட் ஃபைலில் நான் ரெண்டர் பண்ண போகிறேன். அப்படி ரெண்டர் பண்ணால் எனக்கு என்ன ஷோ ஆகும், இந்த இடத்துக்கிட்ட ஆக்சுவலாக எந்த கோடுமே இல்லை, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல க்ரியேட் பண்ண ஒரு பிளாக் ஆஃப் கோடை நான் கால் பண்ணதால் அந்த பிளாக் ஆஃப் கோடை எனக்கு இங்கே ரெண்டர் ஆகுது. நாளைக்கு இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், அபவுட் பேஜ்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த பேஜில் சேம் அதே மாதிரி நான் ஒரு நேவ் பாரை கால் பண்ண சொல்ல அந்த நேவ் பார் அபவுட் பேஜ்லேயும் ஒர்க் ஆகும். அதுதான் ரியாக்ட், அதாவது கோட் ரீயூசபிலிட்டி. ஓகேவா? இதை நான் லைவாக பண்ணி காமிக்க சொல்ல புரியும். எப்போ பண்ணி காமிப்பேன் அப்படின்னும் போது
ரியாக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இல்லையா? தென் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிலாம் நம்ம கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாடல்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் மாடல்ஸ் நல்லா படிங்க. தென் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம அதை கற்றுக்கலாம். ஓகேவா? இதோட உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஜேஎஸ்எக்ஸ்னால் என்ன, காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒரு கிளாஸ். ஓகே, ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அண்ட் ப்ரோப்ஸ்னால் என்ன, கண்டிஷனல் ரெண்டரிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒன்ஸ் வி ரீச் த ரவுட்டிங் அண்ட் நேவிகேஷன் அப்படின்னா, ஒரு 10 பேஜ் கொண்ட ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், குரூப் ப்ராஜெக்டாக பண்ணலாம். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் இந்த ரியாக்ட் ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பை பை.